ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு சீட் ஃபார் த டேல நம்ம பார்க்க போகிறதான 2 வசனங்கள் ரோமன் 4ஆம் அதிகாரம் 20-21, பின்பு எபிரேயர் 11:11. ஸோ இதில் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏப்ரஹாம் அண்ட் சாரா. ஸோ இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வார்த்தையை கொடுத்து இமேஜினேஷனுக்குள்ளே அவர்களை கொண்டு போனார். அவர்கள் வார்த்தையை குறித்து அவங்க என்ன பண்ணலை, ரொம்ப சோர்வாக இல்லை. அவங்க இமேஜினேஷனில் அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க தேவன் சொன்ன அந்த நட்சத்திரங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க, கீழே இருக்கிற மணலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது இமேஜினேஷன், நம்மளுடைய மனதில் உள்ள அந்த ஒரு தாட்ஸை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க கண்ணெதிரில் அவங்க குழந்தை நடமாடுறத பார்த்துருப்பாங்க, அவங்க சந்ததி பெருகிறத பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய தாட்ஸில் நம்ம தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எண்ணங்கள் மிகவும் அதிக வல்லமை உடையதாக இருக்கிறது. அப்போது நம்ம ஒரு மிராக்கில் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நான் அதை பார்க்க போகிறேன், என்னால் அது முடியல, எனக்கு என்னுடைய பலத்தினால அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்கன்னா, அது உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள அது தேவன் எப்படி அதை உருவாக்கியிருக்காருன்றதை பார்த்து அதன் மேலே ஆசைப்படுங்க. அதன் காரியங்களை நம்ம கண்கூடா வருகிறத நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருக்கா, அதற்கு பதிலாக சுகத்தை பாருங்க. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, குணமாக்கப்பட்டவர்களா, உங்களால் செய்ய முடியாததை செய்கிறவர்களா நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு டெபாசிட் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம விசுவாச கண்களால் பார்த்து அதற்கப்புறம் அதை நம்ம பண்ண போகிறோம், ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு சடனாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், சடனாக உங்களுக்கு ஒரு மிராக்கிள் வேணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரிசீவ் த வேர்ட். உங்களுடைய சிந்தை தான் உங்களுடைய கர்ப்பப்பை. அப்போ அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைய நீங்கள் பெற்றெடுக்கணும் அப்படின்னா, முதலாவது நீங்கள் இமேஜினேஷனில் அந்த வார்த்தையை, அந்த மிராக்கிளை நீங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கி இந்த வார்த்தை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை விதையுங்கள், அதை செயல்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில். நன்றி.